வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஒரு துக்கம் கலந்த வீக், ஒரு கிழமை, ஒரு சத்தியம் கடந்த ஒரு கிழமை. ஆனால் அதிலையும் தொடர்ந்தும் கஷ்டம்தான் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு முழுக்கமே மழை கொட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், இது எங்களுடைய துக்கம் கலந்த மாதம். அது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, மாவீரர் தினம், மாவீரர் நாட்கள்லையும், அதே நேரத்தில் எங்களுடைய மே மாதங்கள்லையும் இந்த இயற்கை எங்களை ஒரு முறை பழைய காயங்கள், ரத்தங்கள் எல்லாத்தையும் கழுவி செல்றது வளமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வடக்கு முழுக்களும் ஒரு பெருத்த மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது. மிக மப்பாகத்தான் இருக்கிறது. மனமும் சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. சங்கடமான மனதுடன் ரெண்டு விடயங்கள். முதலாவதாக, நேற்றைய தினம் மீண்டும் ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விடயம், அது சம்பந்தமாக ஒன்றை சொல்லணும். அதே நேரத்தில் ரெண்டாவது மனசுக்கு சந்தோஷமான விடயங்களும் ஒன்று இருக்கிறது, அந்த ரெண்டையும் சொல்லணும். ஸோ கஷ்டமான விடயத்தையும் சந்தோஷமான விடயத்தையும் எது உங்களுக்கு முதல்ல வேணும் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக கஷ்டத்தை சொல்லிட்டு அது பிறகு சந்தோஷமான விடயத்தை சொல்லண்டு. ஸோ முதலாவது கஷ்டமான விடயத்தை சொல்கிறேன். நேற்றைய தினம் இரவு ஒரு 9-9:30 போல் நான் இங்கே தான் யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறேன். அப்போ இரவு நின்ற இடத்துல நான் கோல் ஒன்று வந்துச்சு. வந்தால் ஒரு அண்ணாவரால் காய்ச்சார், தம்பி என்ன நடக்குது என்று சொல்ல. அப்போ நான் சொன்னேன், தெரியல என்ன விஷயம் சொன்ன. ஜனவரி நேற்று கஞ்சி கொடுத்தது இல்லை, எதுவும் பிரச்சனையோ என்னமோ. இல்லை நீங்கள் தமிழ் பாக்ஸினுடைய டிக்டாக்கை பார்க்கலையோ? அப்போ நான் கேட்டேன், இல்லை நான் பார்க்கல, என்ன விஷயம், வளமையாக தானே குளர்றவங்க, குளறி போட்டி இருக்கட்டும். இல்லை அதில் போய் நின்று கதைக்கிற ஆள் பேருங்க வேறு. அப்போ நான் சொன்னேன், நான் டிக்டாக் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டேன். என் ஃபோனில் இருந்து டிக்டாக் ஆப் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டேன். அது ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஆப் உண்டு. தேவையில்லாமல் உள்ள கழுசடையில் எல்லாமே ஒன்றாக நிற்கிற இடம் வந்து இந்த டிக்டாக் ஒன்ற இடம். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் எனக்கு முக்கியமான கணக்க வேலையில் இருந்தது. நேற்று உப்பளத்துக்கு போய் பார்த்தது, அந்த விடயங்கள் பார்த்தது, அதை விட சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் ஆயிக்கணும். ஸோ அது தொடர்பாகவும் நேற்று நான் வேலை செய்ய ஒன்றுதான். அப்போ எனக்கு அது டைமும் இருக்கையில் பார்க்கவும் இல்லை. அது பிறகு எனக்கு அந்த வீடியோ துணுக்குகள் வந்து லைவில் இருந்ததை வெட்டி அனுப்பி கொண்டிருந்தார்கள், பார்த்தேன். அதில் மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய முன்னாள் போராளி சதீஷ் குமார், முழு பேர் தெரியவில்லை, சதீஷ் அண்ணாண்டு, நாங்கள் உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி சந்தையில் தேங்காய் விற்கிற எங்களுடைய சதீஷ் அண்ணா. அவரில் நான் வந்து அவரை பிடிச்சதுக்குரிய காரணம் என்னென்றால், என்னதான் இருந்தாலும் போராளி தான். எங்களுடைய இப்போ எப்படி இருக்கணுமோ உங்களுக்கு தெரியாது. முன்னாள் போராளிகள் என்று, அந்த முன்னாள் போராளிகள் ஒரு கூட்டம் வந்து ரணிலோட சேர்ந்து நின்று, தெரியும் கிளிநொச்சியில மட்டக்களப்பில் வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுகளை பார்க்க யோசிக்கிறேன்னா, நான் வந்து ஒரு நாளுமே கோபப்படுறேன். இல்லை அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் இவன் முன்னாள் போராளிகள் பிளவிடையக்கில்ல கூட, கஞ்சா விற்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நல்ல போராளிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப சமூகத்தில இருந்து பிறழ்ந்து போயிருக்கிற முன்னாள் போராளிகள் ஒரு சில பேரும் இருக்கிறார்கள். ஆனால் நான் பர்சனலா வந்து அவையோட கோவிக்கிறேன். ஏனென்றால், விரும்பியோ விரும்பாமலோ ஒரு காலத்துல எங்களுக்காக போய் உயிரையும் துச்சம் என்று மதித்து ஒரு போராட்ட களங்கள்ல நின்று கையையும் காலையும் களத்தையும் கொடுத்தார்கள் தான் போராளிகள் என்றது. போராளிகள் என்ற வேறு ஒரு திறமை இல்லை, எங்களுடைய அண்ணாக்களும் அக்காக்களும் தான். ஆகவே நான் அதை அவர்கள் பிளவிட்டா நான் யோசிக்கிறேன்டா, அந்த சமூகம், எங்களுடைய சமூகம் செய்திருக்கிற ஒரு பெரிய பிழைதான் இந்த முன்னாள் போராளிகள் மீண்டும் சமூக இணைவு அல்லது சமூக வாழ்க்கைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அதான் ஒரு பெரிய எங்களுடைய தமிழ் சமூகத்தின் ஒரு பெரிய குறைபாடு. ஒன்றுமே செய்யலண்டு இல்லை, தாராளமா கோடியாக வெளிநாட்டில இருந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அனுப்பி கொண்டுதான் இருக்கணும். நான் அதை சொல்ல வரையில அவையோட சோஷியல் லைஃபுக்கு வந்து, அதாவது வந்து அதோட சோஷியல் லைஃபுக்கு நாங்கள் காத்திரமான எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யல. அதால அவர்கள் வந்து சமூகத்துல எக்கனாமிக்கலா, பொருளாதார ரீதியாக வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களால செய்ய முடிஞ்சது ஒன்றில் நல்ல விடயங்கள், ஒரு வியாபாரம் ஒன்று செய்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து மேல வாடுறது, அல்லது வந்து சமூக பிறழ்வான கஞ்சா விற்கிறது, அப்படியான விடயங்களை செய்யறது நான் பார்த்திருக்கிறேன். அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோட சேர்ந்து நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி போய் நின்றுப்பேன். எல்லா முன்னாள் போராளிகளையும் நான் அப்படி சொல்லல, பேரோடு நான் சொல்ல விரும்பல. ஒரு சில பேர் வந்து தாங்கள் முன்னாள் போராளிகள் என்ற அரசியல் ஒன்றை தொடங்கி, இப்போ அவையை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்றது வந்து அவர் செய்ய வேண்டிய ஆக்கள் கட்டாயம். அதுலேயும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அரசியல் செய்ய வேண்டிய எல்லாம். நான் பாராளுமன்ற காலத்துல வந்து நான் இதை வடிவா உணர்ந்து கொண்டேன்.
பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் கூட நான் ஒரு முன்னாள் போராளி ஒருவரை வந்து நான் என்னுடைய நொமினேஷன் 9 பேருக்குள்ள போட வழி கிடைக்கல. அந்த சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக மற்றாக்கள் சொன்ன விடயங்கள் வந்து மிகவும் கவலையானதும் மிகவும் பிறழ்வாகவும் இருந்ததால நான் அந்த கடைசி நேரங்களில் அந்த முன்னாள் போராளிய இதுல இணைக்கல, என்னுடைய நொமினேஷன்ல வந்து இணைக்கல. என்றால் அவ கொண்டு அவட அங்கவீனங்களை காட்டி நான் ஒரு ஓட் எடுக்கக்கூடாதுன்றது முதலாவது காரணம். 2வது வந்து அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்கள் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருந்ததால நான் அதை சரியா கன்ஃபியூஸ் ஆகி நான் அதை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து நான் எங்களுடைய இதுல சதீசன்னா வந்து ஃபேமஸான வந்தவர், உங்களுக்கு தெரியும், தேங்காய் விற்கிற இடத்துல இவங்க அந்த இதை கொடுக்க போய்க்கல அந்த எலெக்ஷன் சம்பந்தமான நோட்டீஸ் கொடுக்க போய்க்கல. அவர் எலும்ப மேலாம இருந்த இடத்துல அந்த காலால் ஊன்ற கோலால அடிச்சு திளப்பு வேணும்னு சொல்லி எங்களோட ஐலன் முத்துக்குமாரசாமி அவர்களுடைய டீமுக்கு வந்து கேவலமா பேசுவார். நீ என்னடா இயக்கலடா இருந்த, நீ போங்கடா, உங்கள் எல்லாரையும் வந்து தலைவர் இதுக்காண்டியாடா வளர்த்தவர். அப்ப அதுல கேட்கல வந்து உணர்ச்சி பூர்வமா நான் யோசிக்காம உணர்ச்சி பூர்வமாக இவர் பார்ல சதீசன் சொல்றாங்க தேங்காய் வியாபாரி சதீசன் அவர்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பொண்டு எனக்கு வந்தது. என்ன இருந்தாலும் சதீசன் அதிண்ட உச்சக்கட்டம் எப்படின்னு சொன்னா, இந்த முறை நாங்கள் லோக்கல் எலெக்ஷனுக்கு இதுக்கு கூட்டிட்டு போனாங்க. இதுக்கு அவரைத்தானே நாங்கள் சாவச்சேரியில நான் தான் காசு கொடுத்து இப்போ மெடுத்துறாங்க போட்டோ விடக்கு காசு கொடுத்து காசை கட்ட வச்சுனாங்க. அப்போது கூட இவர் தான் வரமாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி இப்போ நான் பிறகு பிரகாசன்னாவை அனுப்பி வீட்டில் நிற்கிறாராமண்டு, சந்தையில் இல்லை வீட்டை போயிட்டாராமண்டு, வீட்டில் அங்கே 2 கொண்டு அவளை கூட்டி கொண்டு வந்து தான் விரும்பி வாரன்னு சொல்லி வந்து அந்த நொமினேஷன் பண்ணினவர். அப்போ வந்து எனக்கு அவரில் ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும். அப்போ அவர் கூட நாங்கள் அந்த வழக்குக்கு போயிட்டு வந்து இங்கேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் சலாக்காவில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன், கொழும்பு சலாக்காவில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப கூட இவர் சொல்றாரு பிரபாரன் வந்து கஞ்சா அடிச்சவர் என்று சொல்லி இவர் சொல்றாரு. அதுல நின்ற 9-10 பேருக்குமே அது தெரியும். பிரபாகரன் கஞ்சா அடிச்சவர், பிரபாகரன் கஞ்சா பாவிக்கிறது எனக்கு தெரியும் என்று இவர் சொல்றார். அது ஏன் அவர் பிரபாகரன் கஞ்சா பாவிச்சார் சொல்ல வேண்டி வந்தால் இவர் வந்து வெத்தில போடுறவர். அப்ப நான் இந்த விஷயம் உண்மையோடையும் சொல்றேன். இது பிரகாசனுக்கோ ஜெயதாசுக்கோ அல்லது கௌசல்யாவோ யாருக்கோ எல்லாருக்கும் கடவுளுக்கும் தெரியும். அப்ப கௌசல்யா வந்து அதுல கேட்கிறாள், நீங்கள் தானே சொன்னீங்கள் இயக்கத்துல இருந்தார்கள் வெத்தில போட இல்லாது, தண்ணி அடிக்கலா, கோழி படிக்கலாது என்று சொல்லி எல்லாம் சொன்னீங்க. இங்க பாருங்க சதீசன்னா வெத்தில போட்டு கொண்டே இருக்கிறார். அது வெத்தில போடுறால் அது லிமிட் இல்லை. என்னென்றால் அவருடைய வாயை போய் கிட்ட வீடியோக்கள் எடுத்தாக்கள் பார்த்தா தெரியும். காருக்குள்ளையும் துப்பி, காருக்கு வெளியிலையும் துப்பி, கதவுகள்ல முழுக்க எல்லாம் வடிஞ்சு போய் இருக்கும். நான் எல்லா ஆளும் நான் என்னுடைய கார்ல ஏற்றுறதுக்கு இடம் இருக்காது. நான் ஜெகதாசையும் வேற ஒரு ஆளையும் பின்னுக்கு போட்டு வந்தேன்னா பிரகாசன் உண்மையாவே ஒரு பொறுமையான மனுஷன். காருக்குள்ள இருந்து அப்படி துப்பினா உங்களுக்கு தெரியும், அப்படியே முழு விண்டோ டோர் முழுக்க அப்படியே வெத்தில பிறண்டு போய் கிடக்கும். அப்ப அந்த பொறுமையா காரை கொண்டே நிப்பாட்டி ஒரு போத்தல்ல தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கலவரதை நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அதைத்தான் கௌசல்யா கிட்ட நீங்கள் இயக்கத்துல இருந்தேன்னு சொல்றீங்க, 93ஆம் ஆண்டு வரைக்கும் இது இருந்தேன்னு சொல்றீங்க, ஆனால் இப்ப வெத்தில போடுறீங்கள இவரங்களை சொன்னா பிரபாரம் பழமையா கஞ்சா பாவிக்கிறது தானே, பிரபாரம் கஞ்சாவே பாவிக்கல, நாங்கள் வெத்தில பாவிக்கிறது என்ன பிள்ளையோ வந்து கேட்கல கௌசல்யாவும் இருந்தது. அப்ப பிரகாசன்ன வந்து காலங்காலமா கட்டமைப்புல இருந்தாள். அதோட நான் அப்ப எனக்கு அது மனம் சரியா பேதளிச்சு போயிட்டேன், சரியான கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் ஒன்னும் கதை கேளு. நாங்கள் சரி நான் கௌசல்யா சொன்னா அந்த கதையை நிப்பாட்டுங்க, தேவையில்லா கதை, இந்த கதையை நிப்பாட்டு, சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க தேவையில்லா கதை நிப்பாட்டுமாங்க. அப்ப ஆனாலும் அப்படி சொன்னா பிறகும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தது. இல்ல பிரகாசன் சொல்றார் ஜெயதாஸ் சொல்லி நம் சதீசனா நெல்லமண்டு ஓகே பரவாயில்ல. அப்ப நேற்றைய தினம் அர்ஜுனா துரோயே கட்டவன் வண்ட போக்கு பிடிக்கல. என்னை பற்றி பேசுறதுக்கு நான் தான் சொன்னான் கால் பண்ணி, விடுங்கோ அது நான் பேசுக்குள்ளே போட்டேன்னா எல்லாம் ஓடி போய் தமிழ் பாக்ஸில் இருக்கிற லைவை பேருங்கொண்டு. ஏனென்றால் என்னை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தா தான் பேசலாம். ஏதாவது நான் பிள்ளை விட்டு அந்த சாதி பண்ண இப்ப பிரகாசனை வந்து இப்படி போய் நின்று கத்துறாருண்டா நியாயம் என்னடா? பிரகாசனுக்கு பயங்கரமா பேசி இருக்கிறேன் நான் சில நேரங்கள்ல, பயங்கர கேவலமான அந்த வன்னிமந்த டிக்டாக்ல போய் நின்று முதல் அதையும் அந்த இன்னும் பேர் என்ன பேர் லோஜினி வந்து பிரகாசன் மண்டையும் கழுவி காசுகளை வேண்டி கொண்டு வன்னிமந்த டிக்டாக்ல பிரகாசனுக்கு தனியா ஒரு நோட்டீஸ். சரியான கவலை என்ன, நான் மிகவும் கவலையா தான் இந்த வீடியோ போடுறேன்.
அப்ப பிராசனை வாட கதைக்கு நான் தான் பிராசனை கொண்டு பாவம் அப்பாவி மனுஷனை கொண்டு விட்டு நீங்க லோஜியக்காவை கூட்டிட்டு தெரியுங்க. அவ தனியா வாகனம் இல்லாம தனியா தெரிய கூட பிராசன் நான் கௌசல்யா என்னோட நிக்கட்டும், லோஜியக்காவை நீங்க ஏத்துக்கோம், மயிரனும் ஜோபாலனும் உண்டாயிரும். சரியான கவலை. அரசியல் செய்ய யாருமே ஆசைப்படாதீங்கடா. அப்ப எங்களுடைய தமிழ் மக்களுக்கு உண்மையாவே அரசியல் செய்யறதுக்கு ஆசைப்படாதீங்க. அப்படியே சரியான கஷ்டம். கடவுளே வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதில்லை. அவ்வளவு சரியான கஷ்டம் ஒரு தமிழ் மக்களோட நின்று அரசியல் செய்யறேன். அது உண்மையா இருந்த அரசியல் செய்யறது சரியான கஷ்டம். இப்ப சுத்துமாத்துகள் மாதிரி பாசிரியல் மாதிரி நிக்கலாம், அதுகள் கஷ்டம் இல்லை. அது என்னதான் நீங்கள் இதுல போய் அந்த கொத்துரொட்டி அடிக்கிறாள் ரூமுக்கு வாங்கொண்டு கூப்பிட்டு ஆளையும் தவிசாளரா போடுறேன்னா போடலாம். ஆனால் எனக்கு அது கஷ்டம். என்னோட நிக்கிறார்கள் அப்படியானாக்கள் கொஞ்ச நாள்ல தாங்களாவே விலை தெரியும். என்னோட நிக்கலாண்டு நிக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா தெரியும். தம்பிராசாவா இருக்கலாம், இவரா இருக்கலாம், வன்னிமைந்தனா இருக்கலாம், ஜெகனா இருக்கலாம். என்னோட நிக்கிறார்கள் பிள்ளையானாக்கள்னா கொஞ்ச நாள்ல நான் திருத்திரையில ஒருத்தரை நான் யாரையுமே திருத்திரையில நான் கணக்கெடுக்காம விட்டுருவேன். என்னுடைய பழக்கம் ஒரு ஆள்கிட்ட பிள்ளை என்றால் சதீஷின் கோலை கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 ஏதோ மார்ச் 28 ஏப்ரல் 14 ஏப்ரல் தான், ஏப்ரல் 10 8ஆம் தேதிக்கு பிறகு நான் இவருடைய கோல்களை ஆன்சர் பண்றேன். எனக்கு நோட்டட் ஆகிட்டேன்டா நான் ஆன்சர் பண்ணா விட்டுருவேன். கொஞ்ச நாளைக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணினோம்ட்டு பார்ப்போம்ட்டு ஒழுங்கா இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்ச காலம் போக நானே திருப்பி எடுப்பேன். ஆனால் நான் கொஞ்சம் பேரோட அப்படியே டிசைட் பண்ணிடுவேன். அதுக்காண்டி மட்டாக்கள் ஜோசிக்காங்கோ புலம்பெயராக்கள் நான் கோல ஆன்சர் பண்ணிடுறேன். என்னுடைய சகோதரங்கள் அது நான் இல்லாததால் ஆன்சர் பண்ணல. நான் சொல்றேன் இப்படி என்னோட நிண்டாக்கள்ல சதீஷ் என்ன மாதிரியானாக்கள். அப்ப நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு பெரிய பூவா முன்னு வெடிக்க மாட்டேன். நான் எனக்கு என்னோட மனசுல எந்த இதுவுமே இல்லை தானே. இப்ப நான் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இல்ல வேற யாரு சதீஷ் என்ன போய் என்ன பேரு நான் கள்ளன் சொல்றதுக்கோ ஒன்றுமே இல்லை. அங்க கல்லன் சும்மா சொல்லலாமே ஒழிய என்ன ஒன்றுமே இல்லை சொல்றதுக்கு. அப்ப நான் தான் நேரு போட்டுனா போய் பாருங்க அங்க. நான் இப்ப ஏன் எல்லாரையும் அனுப்பி அங்க பார்க்க சொன்னால் அது எல்லாரும் ஒருக்கா ரியாலிட்டி என்ன என்றதை விளங்கி கொள்ளுவோம். என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ரியாலிட்டியை விளங்கி கொள்ளுவோம். ஸோ நான் கவலையா இருந்தாலும் அதை பொறி பண்ணையில பேசாம விட்டுட்டேன். நான் இதை எதிர்பார்த்தேன் நான். ஆனால் அண்டைக்கு அவர் பிரபாகரன் வளமையா கஞ்சா அடிக்கிறது அது முழு பேருக்கும் தெரியும். மேல்மட்ட போராளிகள் முழு பேருக்கும் தெரியும் பிரபாகரன் கஞ்சா அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு பயங்கரமாக பத்தினன்றது மனம் பயங்கரமா பேதளிச்சது. சரியா நான் அப்பா கஞ்சா அடிக்கிறேன்னு சொன்னா கூட அண்ணா கஞ்சா அடிக்கிறேன்னு சொன்னா கூட நான் அதை அந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் அதை பெருசா எடுக்கல. நான் சொன்னா இல்ல விடுங்க, அவர் தான் வெத்திலையல் கஞ்சாக்கள் பாய்க்கிறதுக்காக மட்டாக்கள் நியாயப்படுத்துறார், ஆகவே விடுங்க. ஆனா இவரை நாங்கள் கட்டமைப்புல மேல எடுக்க கூடாது நான் அண்டையே டிசைட் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய இதுகள்ல சதீஷ் என்றவர் இனிமே மேல வரப்போறது இல்லை என்பதை நான் தெளிவாக டிசைட் பண்ணிட்டேன். ஆகவே நான் சொன்னான் இல்ல அவர் அப்படியே விடுவோம். நேற்றைய தினம் அதுக்கு முதலெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லப்பட்டது இப்படி பிரச்சனை நான் சொன்னேன் பேசாம விடுங்க, லெட்டிம்பி. அவர் கஷ்டப்பட்டு போயிருக்கிறார். அவருக்கு தமிழ் பாக்ஸால கொஞ்சம் காசுகள் கொடுக்கப்பட்டா அந்த காசுகளால அவர் ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா சந்தோஷம். ஏனென்றா நாங்கள் போராளிகள் எங்களுக்காக போராடின அந்த ரத்த உறவுகளுண்ட எதிர்காலத்தை சிந்திச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்காம விட்டோம். வெப்பில செய்யணுமோ இல்ல வெப்பில செய்யணுமாண்டா என்ன காரணம்? அவங்க 30 வயசு 20 வயசு வரைக்கும் போராட்டத்திலிருந்து போராடினவங்க கை கால்கள் இல்லை. அவங்களுக்குரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பையோ ஒரு வருமானத்தையோ நாங்கள் செய்து கொடுக்கல. ஆகவே பிள்ளையா அவங்க வேற வழி இல்லை. அவங்க வேற வழி இல்லை. அவங்களுடைய வாழ்வாதாரங்களையும் 4 பிள்ளைகளையும் கொண்டு பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறதுக்கும் அல்லது ஒரு கடி கொண்டு வைக்கிறதுக்கும் வேற வழி இல்லை. ஆகவே அவர்கள் தாங்கள் இருந்த இடத்தையே காட்டி கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிற தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஆகவே நான் அதை கடந்து போக சொல்லி நான் கவலைப்படையில பேசாம விட்டேன். நான் அதான் உண்மை. ஆனா அதை பார்க்கும்போதுதான் இன்றைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தான் சரியான கவலையா இருந்தது. ஆனால் நான் அதுக்கு கோபப்படவும் இல்லை. சதீஷனால சிச்சுவேஷனும் அப்படி. யாராவது உண்மையாகவே சதீஷனாக்கு நீங்கள் யாராவது உதவி செய்ய விரும்பினா தாராளமா நேரடியா அவரோட தொடர்பு கொண்டு இந்த டிக்டாக்குகளுக்குள்ளால காசுல அனுப்பாம நேரடியாக சதீஷோடைய நீங்கள் தொடர்பு கொண்டு அவருக்கு ஏதாவது உதவி ஒன்றை செய்து அவரை கொஞ்சம் தூக்கி விடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது பிழை இல்லை. நாங்கள் அவர் எங்களுக்காண்டி போய் நின்று அடிபடியாக தானே ஷெல் காலில் விழுந்து ஏதோ விழுந்து பசிலன் விடிஞ்ச ஆளெல்லாம் போயிருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏதோ 9 மில்லிமீட்டரோ 2 மில்லிமீட்டரோ 10 மில்லிமீட்டர் 15 மில்லிமீட்டர் ஏதோ ஒன்று காலில் நேரடியாக விழுந்து தெரிச்சான்னு சொன்னவர். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் சதீஷ் அண்ணா நான் ஒரு பிள்ளையான ஆளா பார்க்கல. அவருடைய பொருளாதார நிலைமை காரணமாகவும்
அவருடைய இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் காரணமாகவும் அவருடைய வாழ்வாதார கஷ்டங்கள் காரணமாகவும் அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா இதே ஜெகதாசுக்கும் கால் பண்ணி சொல்லப்பட்ட தமிழ் பாக்ஸால அக்கௌண்ட் நம்பரை போடுங்க காசு போடுற மாட்டோம் அவங்க கொடுக்கல. அதே நேரம் பிராசனைக்கும் சொல்லப்பட்டது அக்கௌண்ட் நம்பரை போடுங்க காசு போட்டு விடுற மாட்டோம் அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கல. விஷயம் விளங்காம காசு வேண்டினாக்கள் இனி காசு வேண்டிட்டாய் வெளியில சொல்லுவோம் ரெண்டு சொல்லிக்கல டிக்டாக்ல வந்து 4 தரம் சொல்றது பிழை இல்லை. ஆனால் நான் நேற்று கூட மாறி தேங்காய் சதீசன் தான் எல்லாருக்குமே தெரியும், மற்றபடி அவரை கஷ்டப்படுத்துறதுக்கான இல்லை. நானும் 91ஆம் ஆண்டு கருவேப்பிலை கொண்டே பெரியவளான் சந்தையில் அப்பா வந்து மரவள்ளிக்கிழங்கு விற்கிற அதே மரவள்ளிக்கிழங்கு போட்டி இருக்கிற அதே இடத்துல நானும் கருவேப்பிலை எடுத்து கொண்டு போய் உடைச்சு கொண்டு போய் 50 1 ரூபாய்க்கு வித்திருக்கிறேன். அதுல வித்திருக்கிறேன்னு காசு வேண்டியிருக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா அப்படி கொள்ளையா காசு அள்ளி தரு வேற நேரம் அங்கிட்ட காணிக்கல அப்படி விளைகிறது. ஒவ்வொரு மரவள்ளிக்கிழங்கும் அடிக்கணக்கில் விளைகிறது. அதால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அவர் தேங்காய் விற்கிறேன் நான் அவர் இழிவாகவோ இல்லை. ஆனா ஒன்று குண்டுமணியை நீங்க என்னதான் தோற்று என்னதான் குண்டுமணி என்று கைக்குள்ள வச்சு கொண்டு மெத்தையில வச்சாலும் அது குப்பைக்குள்ள ஒரு நாள் போய் தாண்டி இருக்கும். அதுகளை நான் சிலதுகளை நான் இப்படி சொல்றதுக்கு கவலையா இருக்கு. ஆனால் ஒரு ஆளுடைய குணத்தை நீங்கள் மாத்தி அவையை கொண்டு மேல வச்சு அவைக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்வோம் என்று நீங்க மனசார யோசிச்சாலும் அது குப்பைக்குள்ள போறது தான். அதை யாராலையுமே எதாலையுமே என்ன செஞ்சாலும் அதை தடுக்கல. அது குண்டுமணி இருக்க வேண்டிய இடம் குப்பையாகத்தான் இருந்தால் அது குப்பைக்குள்ள தான் போகும். அதை நீங்கள் அண்ணாண்டு சொல்லி தூக்கி கார்ல கொழும்புல எல்லாம் கொண்டு திரிஞ்சு சொன்னா நம்ப மாட்டீங்க. அவருக்கு நடக்க இயலாது. அவர் காருக்குள்ள இருந்து சாப்பிடல ஜெகதாசும் பிராசன்னையும் அந்த கைகழுவுறதுக்கு சட்டி கொண்டு வந்து அவர்கிட்ட சாப்பாடும் கொடுத்துட்டு வந்து இவன் எங்களோட சாப்பாடு மேசை எடுக்கல வரைக்கல கூட அவர் கைகழுவுறதுக்காண்டி ஜெகதாசும் பிராசனையும் அந்த கை கழுவின கோப்பையை கொண்டே ஊத்தினதை கூட நான் நேரில் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் ஜெகதாஸ் பிராசனை நான் கௌஷல்யா எல்லாருமே சதீஷ் என்றவரை நாங்கள் அவ்வளவு ட்ரீட் பண்ணினாங்க, அவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எங்களோட எந்த கோபமும் இல்லை அவருக்கு. நாங்கள் ஒன்றுமே அவரை ஒரு நாளுமே சதீசன்னாவை யார் வயசுக்கு மூத்தால் போராளி இந்த 2 காரணங்களுக்காகவும் வந்து நாங்கள் அவரை ஒரு நாளுமே பேசுறதில்ல. ஆனால் இவர் தனித்தனியா அந்த மீடியா ஸ்டேட்மெண்ட்டுகள் இந்த யூடியூப்ல கொடுக்கல எனக்கு எல்லாரும் எடுத்து சொன்னவ இவர் தேவையெல்லாம் காய்ச்சி கொண்டுகிறார். ஒரு கதை காய்க்கிறார். அந்த பொம்பளையை கொண்டு வந்ததும் இவர் தான். உங்களுக்கு தெரியும் என்ன சாமான் பண்டத்தரப்புல இருந்து ஒரு பொம்பளை வாவோட கழிச்சு கொண்டு வந்ததுமே வேறதான். அந்த அவாக்கு திருப்பி என்னாண்டு தூசணத்தால பேசினதும் இவர்தான். திருப்பி மன்னிப்பு கேட்டதும் இவர்தான். அதுக்கு பிறகு திருப்பி இன்றைக்கு போய் டிக்டாக் தளங்கள்ல இருந்து கொண்டு அவைகிட்ட காசுகளையும் வேண்டிக் கொண்டு. ஆனால் உண்மையாவே நான் சந்தோஷப்படுறேன் என்றால் இந்த டிக்டாக் தளத்துல அவரை பாவிக்காம யாராவது அந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளத்துல இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு கொஞ்சம் காசு 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ காசு ஒன்றை கொடுத்து அவருக்கு ஒரு கடையொண்ட கட்டி நீங்கள் தனியா ஒரு ஏதாவது அவர்கிட்ட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி கஷ்டம். உண்மையாவே மனசார தொட்டு சொல்றேன். சாவச்சேரியில இவர் இருந்து விற்கிற இடத்துல வந்து சரியான கஷ்டம். அதுல வந்து மழைக்கு அப்படியே தூவானங்கள் அடிக்கும். மழை சேறு முழுக்க உடம்புல அடிக்கும். அப்ப மழை திடீராண்டி அடிக்குதுன்றால் இவரால் எழும்பி தேங்காயில அங்கால இழுத்து கொண்டு போய் தண்ணிகளை நினையாம வச்சிருக்கல. அவர் மூளையில தான் இடம் கொடுத்துருக்கணும். நான் அதை பார்த்தேன்னா நான் அதுல போய் இருந்து கதைச்சு நாங்கள் அவற்றை காலை தொட்டு கூட கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் அதுலதான் நாங்கள் எங்களுடைய தேசிய போராட்டத்திலையும் எங்களுடைய இயக்கத்திலையும் என்னுடைய தலைவர்களையும் வச்சிருக்கிற பாசமும் அன்பும். ஆனால் இவர் சொல்லைகளை பிரபாரம் கஞ்சா அடிக்கிறவர் அது உங்களுக்கு தெரியாது. தாங்கள் மேல்மட்ட உறுப்பினர்களா இருந்தபடியா கஞ்சா அடிக்கிறது தாங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா கதை வெளியில வாரையில என்று சொல்லிக்கல நான் உடைஞ்சு போயிட்டேன். அப்பதான் எனக்கு விளங்கினது போராளிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கை அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அது வந்து டாவினுடைய கூர்ப்புக்குள்ள அதை வந்து நாங்கள் யாருமே எதுவும் சொல்லலாது. ஃபிட்டஸ்ட் ஆனதுதான் சர்வைவல் ஆகும். ஸோ அவ சர்வை பண்ண வேணும் என்றால் யாரை எதையும் வித்தென்றாலும் அவன் சர்வை பண்ண. நாளைக்கு சாப்பாடு வேணும் என்றால் அதுக்கு ஒரு காசு வேணும். நாளைக்கு ஒரு ஆள் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து கொடுப்பினம் என்றால் அதற்காக ராமநாதன் அர்ஜுனாவையும் கௌஷல்யாவையும் பிராசரையும் ஜெயதாசையும் பேசுறத நான் அதை குறையாவோ இல்லை அது பிழையாகவோ கூட நான் பார்க்கல. ஆம், அவர் வந்து எங்களோட உண்மையாவே சந்தோஷமா இருந்தவர். அவர் அப்படியான ஒரு விடயங்களை பேசி இருக்கிறது கவலையாக இருந்தாலும் நாங்கள் கோவிக்கல. நான் இதெல்லாம் கடந்து போறேன். ஆனால் அவற்ற இடத்துல இருந்து பார்க்கல அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு யாராவது போடுவார்கள் என்று தெரிய வரைக்கல. அர்ஜுனா அந்த அரசியல் கட்சியா அந்த 20 லட்சம் காசு பார்க்க ஒரு கஷ்டப்பட்ட போராளியின் இடத்துல இருந்து ஜோதிச்சு பாருங்க. அவர் கட்டாயம்
அந்த அந்த நிலைமைக்கு போய்த்தான் ஆகுவேன். 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ உங்களுக்கு ஒரு கடை ஒன்று போட்டு தரோம், உங்களுக்கு இல்லாத நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வரோம், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குங்க, உங்களுக்கு காசு எல்லாம் நாங்கள் போடுறோம் என்றேக்கில்ல. அது யார் என்றாலும் எந்த கஷ்டத்தில் இருக்கிறாள் என்றாலும் அதுக்கு ஓமன்ட்டு சொல்லி வரத்தான் செய்வோம். ஸோ அது சாதாரணம், அதை கடந்து போகிறோம். எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. கௌசல்யாவோடையும் காய்ச்சினா, பிராசனோடையும் காய்ச்சினான், ஜெயதாசோடையும் காய்ச்சினா, நிற்கிற எல்லாரோடையும் கட்சி சார்பாக எல்லாரோடையும் காய்ச்சினாங்க. இது நாங்கள் கடந்து போகிறோம். ஆகவே அது முதலாவது கவலையான விடயம். இரண்டாவது சந்தோஷமான விடயம் என்னென்றால், இந்த முறை மாகாண சபைக்கு நான் முதலாவதாக இளஞ்செழியன் ஐயாவை இறக்கிறதாக இருந்து நான் உங்களுக்கு தெரியும். அவர் வெறுவேறாக இருந்தால், சார் வெறுவேறாக இருந்தால் எங்களோட மட்டும்தான் வெறுவேறு. அதில் நான் 1000% நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். அப்படி ஒரு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். இன்றைக்கு இதை என்னென்ன மாறுதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது வரைக்கும் இளஞ்செழியன் ஐயாவை தான் எங்களுடைய மாகாண சபைக்கு நாங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இளஞ்செழியன் ஐயாக்குரிய போட்டிக்கு யாருமே அங்கே இல்லை நினைக்கிறேன். இவன் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சுமந்திரன் ஐயா இந்த மாதிரி மாகாண சபை முதலமைச்சரா வாரண்டு சொல்லி இருக்கிறார். ஸோ நான் யோசிக்கிறேன், பெரும்பாலும் இப்போ கௌசல்யாவுக்கு கூட 15,000 votes இருக்குது, சுமந்திரன் ஐயாயிருக்கு 10,000 votes தான் வந்தது மாகாண சபைக்கு. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் இதை கேட்டு நீங்கள் யாரும் நம்பி ஏமாற போறீங்க என்றால் நீங்களும் நானும் முட்டாளே. அது என்ன, சுமந்திரன் ஐயா ஒருபோதுமே மாகாண சபைக்கு வர போறதில்லை. அவர் அப்படி சொல்லி கொண்டிருந்து கொண்டு கடைசி நேரத்தில் ஸ்ரீதரன் ஐயாவை கட்சியில இருந்து திலத்துறதா தான் இப்போதைக்கு அவர்களுக்கு இல்ல ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க அவரை ஸ்ரீதரன் மாகாண சபை கேட்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, எம்பி போஸ்ட்ல இருந்து விலத்தி போக சொல்லி, அதே நேரத்தில் எங்கள்ட சுமந்திரன் ஐயா எம்பி போஸ்ட் போறதுக்கு தான் இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கணும். அது எங்களை எல்லாருக்குமே தெரியும், வழியாலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ஸ்ரீதரன் ஐயா மாகாண சபைக்குள்ள தச்சமயம் மெஜாரிட்டி ஒன்று இல்லாம போயிட்டு என்றால், ஸ்ரீதரன் ஐயாண்ட எம்பி போஸ்டும் போய் அது பிறகு மாகாண சபையும் கிழிஞ்சு மாகாண சபை எம்பியாக, அதுதான் சுமந்திரன் அவர்களுடைய திட்டம், மாகாண சபை எம்பியாக போக ஒரு பாராளுமன்ற எம்பியா காலங்காலமா பெரிய ஒரு ரெக்கார்ட் அடிச்சு கொண்டிருந்த இப்ப மாகாண சபை எம்பியாக்கி அவர் அப்படியே கீழே கொண்டு போறதுக்கு தான் சுமந்திரனாக்கள். அது எனக்கு நேரடியாக அங்கே இந்த கட்சிகள்ல இருந்தே நேரடியாக உயர்மட்டங்கள்ல இருந்து சொல்லப்பட்டது. தம்பி நீங்க வரி பண்ண தேவையில்லை, ஆனால் நாங்க ஸ்ரீதரன் ஐயாவை தான் பார்க்க போறாங்க, அது 100% சொல்றேன். ஆனால் அதன் மூலம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, தச்சமயம் என்னோடையோ இல்லாட்டி நான் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களையோ கொண்டு விட்டுட்டேன் சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா தோக்குறது பெரும்பாலும் நான் நடக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியான சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு மாகாண சபை எம்பியா போய்க்கல, அப்படி இவருடைய வாக்குகள் இல்லாம போயிடும். இவர் அப்படியே ஃபுல்லா ஆக்கிட்டாண்டா தமிழரசு கட்சி முழுக்க அப்படியே சுமந்திரன் ஐயாட மாகாண சபை எம்பி ஆயிட்டாருன்னு சொன்னால், அது பிறகு பாராளுமன்ற எம்பி இல்லையான்னு சொன்னால் அவர் தலைவராக இருக்கல, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தலைவராக இருக்கல என்றால் அப்போ ஸ்ரீதரன் ஐயாவோட மெல்லமாக அப்படியே வெட்டி எரிப்பதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி ஒரு பரம்பரையாக தமிழர் ஆண்ட கட்சி. ஆனால் இது சுமந்திரன் மாதிரியானார்கள், சாணக்கியனார்கள் திட்டமிட்ட ரீதியில் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதில் நான் அப்படியான சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் ஐயா வந்தால் எங்களோட கௌசல்யாவை கூட நாங்கள் மாகாண சபையில் இறக்கலாம். என்னென்றால் சிம்பிளாக கௌசல்யா சிம்பிளா அடிப்பாள், சுமந்திரன் ஐயாவை சிம்பிளா அடிப்பாள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கௌசல்யா நேரடியாக சிம்பிளாக அந்த மாகாண சபையில வெல்லும். ஆகவே சுமந்திரன் ஐயா வாரன்றது ஒரு பொய்க்கதை. ஸ்ரீதரன் ஐயா தான் வருவார். வாரதன் மூலம் ஸ்ரீதரன் ஐயாவுடைய எதிர்காலம் இல்லாம போகும் என்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ இந்த 2 விடயங்களையும் உங்களை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோ ஒன்றில் சந்திப்போம். சதீசன்னாவை யாரும் பேச வேண்டாம், திட்ட வேண்டாம். நான் கூட கவலைப்படையில. யாராவது உதவி செய்ய முடிஞ்சார்கள் நேரடியாகவோ இல்லையோ தொடர்பு கொண்டு அவர் இப்போதே இருக்கிற நிலைமைக்கு யாராவது ஹெல்ப் பண்ணினா எனக்கு சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை கடந்து போறேன். சதீசன் என்றவரால் என்னுடைய ஹிஸ்டரியில மறுபடியும் வராது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.